சாரி நீ கேட்டு தண்ணி. சாரி கூப்பிட்டு இருக்க கேட்கவே மாட்டேங்குது உங்களுக்கு. சாரி விமலா, என்ன பண்றீங்க? நான் பிஸியா ஒரு வீடியோ பாத்துட்டு இருந்தேன் விமலா. வேலை நேரத்துல வீடியோ பாக்குறீங்களா? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், வேலை ஓடவே மாட்டேங்குது, போனையே பாத்துட்டு இருக்கீங்க. சாரி சரி விமலா, நான் உடனே போனை தள்ளி வச்சிடுறேன். சாரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்களும் போன்லயே தான் இருப்பாங்க. ஆமா விமலா, நீங்க சொல்றது சரிதான். இதுக்குதான் ஸ்கூல்லயும் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்களோ? அப்படியா? ஆமா விமலா, இந்த புது சட்டம் அடுத்த வருஷத்துல இருந்து ஸ்கூல்ஸ்ல வரப்போகுது. சாரி இப்ப மாணவர்கள் பள்ளிக்கு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு போறாங்க, இந்த கைத்தொலைபேசியில எடுத்துட்டு போறாங்க இல்லையா? அது பிரச்சனை இல்ல இல்லையா? ஆமா விமலா, எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் பாட நேரத்துல மட்டும்தான் அவங்க இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்ற சட்டம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இடைவேளை நேரம், அப்புறம் சிசிஏ இந்த நேரங்கள்லயும் இனிமே மாணவர்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. இத பற்றி வானொலியில நேற்று பேசியிருந்தேன். சாரி பலர் என்ன சொன்னாங்கன்னா, இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் கைத்தொலைபேசியில இருக்காங்க, அவங்களுக்கு அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிருச்சு. என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அப்டேட்ஸ் என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆமா விமலா, கண்டிப்பா நீங்க சொல்றது மாதிரிதான். அதாவது நம்ம போனை தள்ளி வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா, வேலையா இருக்கட்டும் இல்ல நம்ம படிக்கிற படிப்பா இருக்கட்டும், இதுல கண்டிப்பா நம்ம வந்து நிறையவே போக்கஸ்டா இருப்போம். விமலா விமலா கேமரா விமலா, நீங்க இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்க. இனிமே ஆபீஸ்லயும் நீங்க வந்து கைத்தொலைபேசி பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு தடையே வந்து உங்களால. No!